பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் உங்க எல்லாருக்கும். நேற்று ஒரு நண்பர் தொடர்பு கொண்டு நம்மகிட்ட பேசினார். அப்படி பேசும்போது அவரு தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான நிகழ்வை பகிர்ந்துக்கிட்டார். மாவட்டம் ஊர் பேர் எல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா கண்டிப்பா இது காவல்துறை சம்பந்தமா இருக்கிறனால இதை போய் நீ மீடியாவில் சொல்லுவியா அப்படின்னு அவர் இண்டிவிஜுவலாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நான் அவருடைய நன்மை கருதி அவருடைய நலன் கருதி நம்ம அதை பேர் ஊர்லாம் நான் சொல்லலை. நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த சகோதரர் தன் சொந்த ஊரை விட்டுட்டு அவர் வெளியூரில் போய் வசிக்கிறாரு. சொந்த ஊர்லேயும் அவருக்கு வீடு கட்டி ஒரு பெரிய வீடாக கட்டி ஒரு 6 கேமரா வீட்டில் சுற்றி வச்சுட்டு தான் அவர் வெளியூருக்கு போயிருக்கார். அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டை உடைச்சு அந்த வீட்டுக்குள்ளே இருந்த 28 பவனுக்கு மேலே நகையும் 1 கிலோ வெள்ளியும் 1500 ரூபா பணமும் அந்த வீட்டிலேருந்து திருடு போன நிகழ்வு தெரிஞ்ச உடனே வந்துடுறாரு. வந்த உடனே காவல்துறைக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. காவல்துறைக்கிட்ட இன்ஃபர்மேஷன் போகும்போது காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. அந்த எஃப்ஐஆரை நான் படித்து பார்த்தேன். படித்து பார்க்கும்போது அதில் ஒரு 16 பவன் தான் காணாமல் போச்சுன்னு எஃப்ஐஆரில் எழுதியிருந்தாங்க. அப்போ நான் அந்த சகோதரர்கிட்ட கேட்டேன், நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு தான் அவங்க எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க இல்லையா? அப்படி நீங்கள் எழுதி கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த நீங்கள் கொடுத்த அந்த மனுவுடைய அந்த நகல் இருந்தால் எனக்கு அனுப்புங்க, நீங்கள் சரியாக கொடுத்துருக்கீங்களா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், 3-4 முறை மாற்றி 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 எழுதுனாங்க. முதல் தடவை எழுதுனது சரியில்லை, 2வது தடவை எழுதுனது சரியில்லை, 3வது தடவை எழுதுனது சரியில்லை, நகைக்கு இந்த பில்லு வேணும், அந்த பில்லு இருக்குது, இந்த பில்லு இருக்குது, இதெல்லாம் பார்த்து பார்த்து 3-4 முறை எழுதுனாங்க. அப்படி எழுதுனதுல அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டது 16 பவுனுக்கு தான் அவங்க கணக்கில் எடுத்துட்டு காணாமல் போச்சுன்னு எழுதுனாங்க. ஆனால் எனக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கணக்கில் இப்படி காட்டுவோம், ஆனால் உங்கள்கிட்ட மொத்த நகையும் நாங்கள் ரெக்கவரி பண்ணி தந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, காவல்துறை கண்டிப்பாக சொன்னதை கண்டிப்பாக நமக்கு செஞ்சு தருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் மனு எழுதி அவங்க சொன்ன மாதிரி எழுதி அதை அங்கேயே சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதை நான் ஒரு நகல் கூட நான் எடுக்கலை. அதன் அடிப்படையில் அவங்க 16 பவுன் தான் காணாமல் போச்சுன்னு எஃப்ஐஆரில் சொல்லியிருக்காங்க. அதான் நடந்த நிகழ்வு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்டே கேட்டிருக்காங்க, உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் இருந்தா, ஏன்னா கண்டிப்பாக அந்த ஊருக்குள்ள யார் தவறான காரியங்களை ஈடுபடுவான்னு தெரியும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஊரில் இருக்கோம்னா நம்ம ஊரில் யார் இந்த சில்லித்தனமான வேலை, சீட்டிங்கான வேலையெல்லாம் பார்ப்பான்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு கேட்டால், அந்த கேமராவில் பதிவு பண்ணியிருக்க அந்த வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் ஒரு நபரை சொல்கிறார், இவர் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த நபரை பிடிச்சு காவல்துறை விசாரிக்கும் போது ஆமாம், உண்மையாலுமே அந்த நபர் தான் நகையை எடுத்திருக்காங்கிறது ஊர்ஜிதமாக. அப்போ காவல்துறை என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் நகையை நாங்கள் ரெக்கவரி பண்ணி வச்சுருக்கோம், அந்த நபர் தான் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் கழிச்சு இந்த நகை திருட்டில் ஒருத்தர் கைது அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தருடைய புகைப்படம் செய்தியில் பேப்பரில் வருது. அதை பார்த்துட்டு இவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. அதிர்ச்சி ஆனோட போய் நேராக காவல் நிலையத்தில் கேட்குறாரு, நான் சொன்னது வேற, நீங்கள் என்ன இன்னொருத்தரை இந்த மாதிரி கைது பண்ணியிருக்கோன்னு சொல்லி செய்தியில் வெளியிட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு அவசரமாக இந்த வழக்கை முடிக்கணும் ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஒன்றும் அதை ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள்கிட்ட நகை உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நகையை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த நகை பார்த்தீங்கன்னா இவருடைய அல்ல, இவருடைய அந்த 24 கேரட் தங்கமா அது அல்லாமல் டூப்ளிகேட்டு நகையை கொடுத்துருக்குறாங்க. அது எங்கேயோ செஞ்சு வாங்கினதா இவர் சொல்கிறாரு. எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல, அது கலப்படம் நேர்ந்தா இருக்குது, எனக்கு அது ஒரிஜினல் மாதிரி தெரியல, அது என்னுடைய நகையும் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தது 16 பவன் நகை தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலி தொலைஞ்சு போனது 28 பவன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எஃப்ஐஆரில் 16 தானே ரெக்கார்டில் கிரியேட் ஆகிருக்கு, அப்போ அந்த 16 தானே வரும் அப்படிங்கிறத அவங்க ஊர்ஜிதமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, என்றைக்குமே நம்ம மனு எழுதி கொடுக்கணும். இதற்காக தான் இந்த வீடியோவே. மனு எழுதி கொடுக்கும்போது நடந்த நிகழ்வு என்ன, இப்போ நம்ம வீட்டில் என்ன காணாமல் போச்சு, அது எந்த வகையில் காணாமல் போச்சு, நம்ம எங்கே வச்சுருந்தோம், நம்ம என்னைக்கு ஊருக்கு போனோம், என்னைக்கு திரும்பி வந்தோம், நம்மளுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, இதை எல்லாவற்றையும் நம்ம கண்டிப்பாக நம்ம மனுவில் எழுதும்போது மிக ஷார்ப்பாக எத்தனாம் தேதி எந்த நேரம், ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் மனுவில் எழுதி கரெக்டாக கொடுத்து, நான் எழுதி கொடுக்குற அந்த மனுவை தான் நீங்கள் என்ன செய்யணுமா மேக்சிமம் நீங்கள் சிஎஸ்ஆர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஃப்ஐஆரை பதிவு பண்ணுங்கிறத நீங்கள் ஊர்ஜிதமாக சொல்லணும். அப்படி இல்லையா, நல்ல சட்டம் தெரிந்த ஒரு படித்த ஒரு நல்ல லாயரை கூட கூட்டிகிட்டு போயிட்டு அவரை வைத்து இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகளை மனுவாய் எழுதி அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டியது அவசியம். இதுதான் உங்களுக்கு அவேர்னஸே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நிகழ்வுகளை நீங்கள் கரெக்டாக எஃப்ஐஆரில் நீங்கள்
சொன்னால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம சட்ட போராட்டம் செய்ய முடியும் அப்படிங்கிறதே சொல்லிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் வந்து அந்த நோட்டில் வந்து எழுதியிருக்காங்க அவர் சொன்னார். அதாவது இதில் போட்டிருக்கிறது வந்து 16 தான், பட் அந்த நோட்டில் வந்து இந்த லெட்டரை மெயின் பண்ணி வச்சு 28 பவுங்கிறத எழுதியிருக்காங்க. ஆல்ரெடி என் கண்ணால் பார்த்தேன். ஸோ அந்த இதை வச்சு தான் நம்ம ஃபைட் பண்ணி நம்ம வந்து நம்ம வாங்க வேண்டிய தேவை கேட்டப்போ மறுபடியும் கூப்பிட்டு பேசி இந்த கூட ஒரு 5 பவுன் கொடுத்து இந்த 20 பவுன் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது போலி, என்னுடைய நகை எனக்கு வேணும் அப்படின்னு ஒத்த காலில் அவர் நின்றுருக்காரு. அதுக்கப்புறம் வழக்கு கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனோடனே அங்கே போய் பார்த்தா அங்கேயும் வந்து இதே நகையை கொண்டு வந்து இந்த இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் அவர் ஒத்துக்கலை. நீதிபதிக்கு முன்னாடியும் வந்து இது என்னுடைய நகை கிடையாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோர்ட்டை விட்டு நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டு உத்தரவு போட்டு அவருடைய நகையை அவருக்கு ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னாலும் கூட இன்ன வரைக்கும் 3 வருடமாக வந்து இது இழுத்தடிக்கிறத தவிர இது இன்ன வரைக்கும் வந்து ஒரு முடிவுக்கு வரல தோழர் அப்படிங்கிறத அவர் ரொம்ப வேதனையோட பதிவு பண்ணார். அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது ஒரு ஆர்டிஐ நம்ம பதிவு பண்ணலாமா தோழர் அப்படின்னு கேட்டாரு. நம்ம இதுக்கு என்ன போய் ஆர்டிஐ பதிவு பண்றது, இதுக்கு வந்து கோர்ட்டு சொன்ன அந்த உத்தரவை காவல்துறை மிக சரியா மதிக்கலைங்கிற போது நம்ம கண்டெம்ட் தான் போக வேண்டிய அவசியமா இருக்குன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அதை தான் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். அதே போல மேல்மட்ட அதிகாரிகள் எல்லாருக்கும் அந்த காவல்துறை சார்ந்த ஐஜி, டிஐஜி, அதே போல எஸ்பி, அவங்க எல்லாருக்கும் வந்து முறைப்படி நம்ம வந்து இந்த மாதிரி காவல்துறை வந்து ரெக்கவரி பண்ண இந்த நகையை வந்து தர மறுக்கிறாங்க. ஆல்ரெடி நீங்க எங்களுக்கு தலையிட்டு அதை வாங்கி கொடுங்க, கோர்ட்டு கூட உத்தரவு போட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து மெயின் பண்ணி சொல்லி அவங்களுக்கு முறைப்படி மனு வச்சு சிஎம்சில மனு வச்சு எல்லா பக்கம் மனு வச்சு அந்த மனுவுக்கு 30 நாள் காலக்கெடு நீங்க கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மனுவை நிறைவேற்றல அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நம்ம கண்டெம்ட் போய் என்ன செய்யலாம்னா அந்த நகையை ரெக்கவரி பண்றதுக்கான ஒரு முயற்சி நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிறத ஐடியா சொல்லியிருந்தோம். அதே தான் அவரு இன்னைக்கு பேசும்போது, காலையில இன்னைக்கு பேசும்போது, ஆமா தோழர் நீங்க சொல்ற மாதிரியே தான் என்னோட லாயரும் சொன்னாரு. அவரை நானும் அதே மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்ப்போம் என்ன நடைமுறை வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஆர்டிஐலாம் ஒன்றும் நான் சொன்னேன் வேணாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவரும் ஒத்துக்கிட்டார் வேணாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ அது வரைக்கும் அந்த நிலைமை இருக்கு. இந்த 3 வருடமா இதுல எங்கே நடந்த மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனு எழுதும்போது மிக சரியா நம்ம அந்த நேரத்தில் பதட்டத்தெல்லாம் இருக்கும். எந்த ஒரு நம்ம வீட்டில் ஒரு இழப்பா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம பதட்டம் ஆயிரும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அந்த நேரத்தில் யாராவது எப்படியாவது அந்த கேஸை எடுத்துக்கிட்டா பரவாயில்லைங்கிற ஒரு மனநிலை தான் நமக்கு இருக்குமே தவிர அதுல என்ன தவறு இருக்கு, உட்கார்ந்து நம்ம வரி வரியா படிச்சு நம்ம கொடுக்க போறது. ஆனா கண்டிப்பா நம்ம வரி வரியா படிச்சு அதை மிக சரியா கொடுக்கணுங்கிறது இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து அதிகமாக கற்றுத்தரும். இதை நீங்க உறவுகளாகி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அதனால நீங்க அதை உறவுகளை வந்து மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. இந்த சம்பவம் வந்து நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது போன்று வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஏதாவது யார் வீட்லையும் எதுவும் போகக்கூடாது. நம்ம இறைவனை வேண்டுவோம், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். மேபி இந்த சகோதரர் மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் சட்ட போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தா வேலை வெட்டி எல்லாமே போயிருப்பான். ரொம்ப மன உளைச்சல் அந்த சகோதரர் இருக்கார். ரொம்ப வேதனையோடு அவர் பதிவு பண்ணிக்கிட்டார். சட்டம் இப்போ வந்து கண்டிப்பா தன் கடமையை செய்யும் நினைக்கிறேன். ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, பார்ப்போம் சகோதரருக்கான ஒரு விடிகாலம் பிறக்குதா என்னன்னு பார்ப்போம். அவருடைய நகையை அவருக்கு கிடைச்சா போதுமானதுதான் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ அதனால இனி வரும் காலங்களில் அந்த நிகழ்வு அவருடைய கசப்பான நிகழ்வு போல யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்க விரும்புவோம். அதனால மிக சரியா நீங்க வந்து சட்ட போராட்டம் பண்ணும்போது நீங்க கவனத்தோடு பண்ணணுங்கிறத இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. அதனால காவல்துறை தான் போயிட்டோம், நம்ம நீதி நேர்மையை நடந்துரும்லாம் நம்ம நினைக்க முடியாது. இந்த வீடியோக்குள்ள நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவா பாருங்க, நான் இந்த மாதிரி தான் பிரச்சனையாச்சு, போலியாவே எஃப்ஐஆர் போட்டாங்க, நான் செய்யாத விஷயத்துக்கு என் மேல செஞ்சவங்களே வழக்கு போட்டாங்க, நிறைய அந்த மாதிரிலாம் இருக்கு. நிறைய அந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம யாரை பத்தியும் எதுவுமே சொல்லிக்க மாட்டோம், நான் கெட்டவாத்துல திட்டம் சொல்லுவாங்க, நாம அடிச்சிருக்கவே மாட்டோம், நான் அடிச்சோம்னு சொல்லி கேஸ் போடுவாங்க. ஸோ நம்ம ஒரு அரசாங்க அலுவலகத்தில் போய் நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருப்போம், நோட்டை தூக்கிட்டு போயிட்டு அந்த மேலே கேஸ் போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஃபோர்ஜரி நடக்கும். ஆனால் இனி வரும் காலங்களில் கண்டிப்பா இந்த ஆட்சி சரியா நடந்துச்சுன்னா அப்படி நடக்காதுன்னு நம்ம நம்புவோம். வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று கூட தலைமை காவலர் அவர்கள் வந்து ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க. ஸோ அதன் மூலம் வந்து குற்றச்சம்பவம் நடந்தால் உடனே தெரியப்படுத்துங்க, அதை உடனே விரைந்து ஆக்ஷன் எடுக்கிறோங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம எதிர்பார்ப்போம். ஆட்சி மாற்றம்ங்கிறது எல்லாத்துலேயும் மாற்றம் வரணுங்கிறத நம்ம நம்புவோம். சகோதரருக்கும் இது போன்ற இந்த ஆட்சி மாற்றத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கணுங்கிறதையும் நம்ம வேண்டிக்கிறோம். ஸோ இது போன்ற சிக்கல்களை யாரும் சிக்கிக்காம இருக்கணுங்கிறதையும் நம்ம உறவுகளுக்கு கவனத்தோடு சொல்லிக்க விரும்புகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.